வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெயிலுக்கு எதமாக ஒரு சூப்பரான சேமியா கஸ்டர்ட் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு இதை ரெடி பண்ணிடலாம். அதை விட முக்கியம், இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு கிளாஸ் குடிச்சிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்பீங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குருவோம். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் உருகினோடனே ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்து இதில் சேர்த்துக்குருவோம். இதில் லேசாக ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு பாதி அளவுக்கு வறுபட்டு இருக்கும்போதே ஒரு 15 பிஸ்தா பருப்பு எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் இதில் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 25 உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மூணையுமே சூப்பராக வறுத்து எடுத்துருவோம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துலேயே நமக்கு உலர் திராட்சை எல்லாம் உப்பி வந்துருச்சு. அந்த முந்திரியும் பார்த்திங்கன்னா லேசாக ஒரு பொன்னிறமாக செவந்து வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த இடத்துல சேமியா சேர்க்க போகிறோம். இப்போ சேமியா பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் சேர்த்துருக்குறோம். 100 கிராம் சேர்த்து நல்லா ஏதோ பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சேமியா நார்மலாக கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த பாக்கெட்டில் இருந்தாலும் சரி, இல்லைனா சேவரேட் அந்த மாதிரி பிராண்டடில் உள்ளதுனாலும் சரி, எதுனாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது வீட்டில் இருக்கோ அதுவே கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சேமியா சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. லேசாக செவந்து வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருவோம். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறோம். அடுப்பை பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக இந்த பாலை காய்ச்சிக்கலாம். பால் லேசாக இந்த அளவுக்கு சூடாகி வரும்போது ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற சேமியா முந்திரி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து விட்ருவோம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். சேமியா நமக்கு நல்லா வெந்து வரணும். அடுத்ததாக இதில் வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காயை பிச்சு உள்ளே சேர்த்துக்குருவோம். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்ருவோம். இன்னும் நமக்கு நல்லா வெந்து வரணும். பாலில் சேமியா ஒரு 5 நிமிஷமாக வெந்திருக்குது. நமக்கு நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்த உடனே இதுக்கு தேவையான இனிப்பு பார்த்திங்கன்னா சீனி ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துருக்குறோம். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி இனிப்பை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்தளவுக்கு சேர்த்தாலே நமக்கு நல்ல தித்திப்பாக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டு சீனி நமக்கு நல்லா கரைஞ்சி வரணும். அப்படியே கொதித்து வரட்டும். இப்போ பால் கொதிக்கிற நேரத்தில் சின்ன பவுலில் ஒரு 100 ml பால் எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த பாலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்குருவோம். இந்த கஸ்டர்ட் பவுடர் வெனிலா ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ஃப்ளேவர் இருக்கோ சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ சேர்த்துட்டு அந்த கஸ்டர்ட் பவுடரை அந்த பால்லையே நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்ருவோம். கரைச்சிட்டு அப்படியே கொண்டு வந்து இந்த கொதிச்சிட்ருக்கிற பாலில் உள்ளே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அப்படியே விடாமல் கலந்து விட ஆரம்பிச்சிடலாம். கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி ஊற்றுனோடனே இது நமக்கு நல்லா திக்காகி வர ஆரம்பிக்கும். அதனால் விடாமல் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ நமக்கு பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி இந்த அளவுக்கு வந்திருக்குது. இந்த ஒரு ஸ்டேஜ்லேயே நமக்கு இது சரியாக இருக்கும். இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருவோம். ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் குடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.